இருக்கட்டும். இந்த கடைசி கால அனுபவங்களை, இந்த நாளில நடக்கிறதான காரியங்களை இன்னும் ஆழமாக அதிகமாக சொல்லத்தான் நம்ம மத்தியில தேவன் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொன்னா நாம முக்கியமானவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அழிய போறாங்க, அழிவினுடைய ஆழங்கள், அதன் மத்தியில நாம நிக்கணுங்கிறதுக்காக அல்லேலூயா கடைசி கால காரியங்களை சொல்லி நம்ம பலப்படுத்த, நம்ம திடப்படுத்த நம்ம மத்தியில அருமையான ஊழியர் கடந்து வந்து இருக்கிறாங்க. அல்லேலூயா. அருமையான ஊழியர் பேர் வந்து திலக் சாமுவேல் என்று சொல்லி 10-17 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய சபையில வந்து செய்து கொடுத்து இருக்கிறதான அருமையான ஒரு ஊழியர். அல்லேலூயா. ஏவப்பட்டு அனுப்பப்பட்டு அல்லேலூயா இங்க வரணுங்கிறதுக்காகவே வந்திருக்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. அருமையான ஊழியரை நம்ம வரவேற்க போறோம். கடைசி கால செய்தியை தரத்தான் அவர் நம்ம மத்தியில நிற்கிறாங்க. நம்ம எல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை அறிய செய்கிற ஆழமாக நம்ம எல்லா கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் அருமையான மஞ்சூர் பகுதியில் பாஸ்டர் தேவராஜ் ஐயா அவர்கள் 17 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட நான் வந்திருக்கேன். அவர் மிகுந்த அன்பு நிறைந்தவர். இல்லையா, ஒருத்தங்க வராங்கன்னா அவரை வாங்கன்னு சொல்லுவார், அவங்கள புறக்கணிக்க மாட்டார். இயேசு யாரையும் புறக்கணிக்காதது போல ஐயா அவர்கள் யாரையும் புறக்கணிக்க மாட்டார். இல்லையா, அவரை குறித்து அநேக சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பகுதியிலே. அதனால் அவர் வந்து இந்த மலைக்கு மிக முக்கியமாய் தரிசனமாய் கர்த்தர் அவரை முன்குறித்து அழைத்திருக்கிறார். இல்லையா, வேதவசனம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தனோ அவர்களை அழைத்திருக்கிறேன், எவர்களை அழைத்தனோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கிறேன், எவர்களை நீதிமானாக்கினோ அவரை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தரே மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த ICRM இந்தியன் கிறிஸ்டியன் ரிவைவல் மினிஸ்ட்ரிக்கு நான் அருமையான ஐயா கிளை சபைகளை வைத்திருக்கு சொல்லியிருக்கிறார். அவர் பிள்ளைகளை குறித்து சொன்னார். காலை நாங்கள் இறங்கும்போது மறுபடியும் ஒரு ரினிவல் ஐயாவை குறித்து தெரிந்து கொண்டேன். அந்த ஊழியத்தை குறித்து நான் சொன்னேன். அதனால் நான் வரும்போது சொன்னேன், ஐயா இந்த வந்து தெய்வ செய்தியை நான் கொடுக்க விரும்புகிற காரியம் வந்து இது கடைசி காலமாயிடுச்சு. இல்லையா, பைபிளில் இருக்க எல்லா காலங்களை குறித்தும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பிகினிங் டு த எண்டு, பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், ஃபியூச்சர், வேதத்தில் இருக்க காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். அதில் முக்கியமாக ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. தாவீது எழுதுறாரு, முதல் அதிகாரம் முதல் வசனமே என்ன எழுதுறாரு? துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன். ரெண்டாவது ஒரு வசனம் எழுதுறாரு பாருங்க, அதை படிங்க. நீங்க படிச்சீங்களா முதல் வசனம் முதல் அதிகாரத்தில்? அதுதான் ஃபுல்லா பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு முழுமையாக சாபம் நிறைந்தது, கீழ்ப்படியாமை, இது முழுமையாக சாபம். ஒரு மனிதர்களும் கீழ்ப்படிந்து நடக்கல. ரெண்டாவது வருது பாருங்க வசனங்கள். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது, இரவு முழுதும் எப்படி பிரியமாய் வாசிக்கும் பொழுதும், எவ்வளோ பேர் வேதம் வாசிக்கிறீங்க? எவ்வளோ பேருக்கு வேதத்தை ஃபுல்லா அது உள்ள காரியங்கள் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியும்? இல்லையா, தெரியும். வெரி குட். வேதம்ன்றது மற்ற புக்குங்களை மாதிரி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிகினிங் 10th வந்து காமன், அதில் ஸ்கூல் வந்து CBS இருக்குது, மெட்ரிக் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. நீங்கள் என்ன தான் படித்தாலும் காலேஜில் போனால் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் கல்லூரி படிக்கிறதால உங்களுக்கு வேலை கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா, கவர்மெண்ட்டு TNPSC எக்ஸாம் வச்சுருக்காங்க.
குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4ன்னு. நீங்கள் டாக்டர் ஆகணுன்னா நெட்டுன்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் டீச்சர் ஆகணுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ரயில்வேல வேலை செய்யணுன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. நீங்கள் +2 படிச்சீங்க, டிகிரி படிச்சீங்கன்னு வேலை கொடுக்கவே மாட்டாங்க. எங்கே வேலை கொடுப்பாங்கன்னா, நீங்கள் குரூப் 1ல் பாஸ் பண்ணணும், குரூப் 2ல் பாஸ் பண்ணணும். குரூப் 1றது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ். அப்போ நெட்டில் பாஸ் பண்ணாதான் நீங்கள் டாக்டர் சீட்டே வாங்க முடியும். அதுபோல் என்ன நான் இதை சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இதுவரை சர்ச்சுக்கு வந்தீங்க, பைபிளை படிக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு எக்ஸாம் எழுதி உள்ள போஸ்டிங் உள்ள போகிறாங்களோ அதுதான் முக்கியமான எக்ஸாம். அதுதான் பைபிளை ஆழமாய் கற்றுக்கொள்வது. வேதத்தை ஆழமாய் கற்றுக்கொண்டால் தான் இந்த ஆசீர்வாதம் என்று தாவீது 3வது சொல்றாரு. 3வது வசனம் வாசிங்க. இந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனப்படி நடந்தா இல்ல, 2ஆம் வசனப்படி நடந்தா தான் இந்த ஆசீர்வாதம் சொல்றாரு. சொல்லுங்க. போதும். இப்போ ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முழு பைபிளில் ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். அது யாருக்கா தெரியுமா? அந்த ஒரே வார்த்தை வந்து அன்பு தான். என்னது? இந்த முழு வார்த்தையில் இந்த பைபிளில் அன்பு தான். இந்த அன்பு எங்கேருந்து வந்தது? தேவனிடத்தில். ஏன் தேவனிடத்தில் இருந்தது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டதால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக அனுப்பினார். இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 13 வசனத்தையும் 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுனதை நீங்க படிச்சீங்கன்னா அன்பை குறித்து மட்டும்தான் எழுதியிருக்கும். கடைசியா முடிக்கும் போது என்ன சொல்றாரு? சரி, விசுவாசம்னா நம்பிக்கை என்னன்னா? விசுவாசம் என்றால் என்ன, நம்பிக்கை என்னன்னா? அன்புன்னா தெரியும். விசுவாசத்துக்கும் நம்பிக்கையும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா? அது வந்து விசுவாசம் காணப்படாதவுடைய நிச்சயமும் நம்பப்படுகிற உறுதியும்ன்றது. சரி, ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. இப்போ வந்து நம்பிக்கை என்னன்னா, நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், இது ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லுது அது. ஆனால் இந்த வசனம் அதில் இருக்காது. காணப்படாத நிச்சயமும் நம்பப்படுகிற உறுதின்னு சொல்லி. ஆனால் நம்பிக்கைன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுது? ஹோப்னு சொல்லுது. நம்பிக்கை என்னன்னா சொல்லுங்க? உங்களை துரோகம் செய்யாமல், உங்களை ஏமாற்றாமல், உங்களுக்கு சொன்னதை செய்வது தான் நம்பிக்கை. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல மட்டும்தான் இருக்கு. அவரை பின்பற்றுள்ள பிள்ளைங்கள்ட்ட இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் காட்டிலும் அன்பு தான் பெருசுன்றார் பவுலிங்க. அன்பு தான் பெருசுன்றார். பாருங்க, நான் முதல்ல சொன்னது போல இந்த உலகத்துடைய சாபங்கள் எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமை நன்மை தீமை கனியை சாப்பிடும் போது, அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14லேருந்து 19 வச்சு அந்த சாபத்தை உங்களுக்கு தெரியும். அதாவது கர்ப்ப வேதனை, வேர்வை சிந்தி சாப்பிடணும், இயேசு பிறந்தாதான் அதுக்கு பரிகாரம் சொல்லி ஆதியாகமம் 3:15 இருக்கு. உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவரின் தலையை நசுக்குவார் சொல்லி. ஓகே, அடுத்தது எங்க சாபம் உண்டாகுதுன்னா, முதல் மரணமே கொலை தான். காயின் ஆபேலே கொலை செய்கிறான் எரிச்சல்ல. அங்கே அவன் மேலே சாபம், பூமியில் சாபம் வருது. அடுத்தது எங்கே சாபம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரர்கள் தேவகுமார்களும் பார்க்கும்போது மனுஷகுமாரை திருமணம் பண்ணுறாங்க. அது ஆண்டவர் பிடியில. நிறைய பேர் வந்து இதை தவறாக போதிச்சிடறாங்க. தேவகுமாரன்னா தேவதூதர்கள். அப்படி கிடையாது. காயினுக்கு ஒரு சந்ததி உண்டாகுது. ஆபேலுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார் சொல்லி சேத்துன்னு ஒரு மகன் பிறக்கிறான். அவன் சந்ததி பிறந்ததுலேருந்து ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். யாருடைய சந்ததி? சேத்துடைய சந்ததி. இவர்கள் தேவகுமார்கள். காயின் வந்து சபிக்கப்பட்ட மனுஷகுமார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில் ஒருவர் அவங்க மீட் பண்ணும்போது அந்த சபிக்கப்பட்ட இந்த மனுஷகுமாரர்களுடைய குமார்த்திகள் அழகு உள்ளது கண்டு தேவகுமார் பொண்ணு கட்டிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு நல்ல கவர்மெண்ட் வேலையில் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா, அவன் இந்தா இருந்தால் கூட பரவாயில்லைங்க, கட்டி கொடுத்தலாங்க அப்படின்னு பெண்ணுக்கு வந்து இந்து திருமணமே பண்ணுவாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பொண்ணை.
சில டைமில் வந்து மாற்றி மாற்றி தன்னுடைய சுயநலத்துக்காக சொந்த விருப்பத்துக்காக தேவனை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கர்த்தரைட்ட போவாங்க. அப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள் பைபிள் சொல்லுது. அதை நிமித்தம் தான் உலகத்தாண்டவர் அழிச்சார். அதன் நிமித்தம் தான் மனிதனை சிருஷ்டித்ததுக்கு அவர் மனசாக போகிறார். அது 6ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம் நீங்கள். அடுத்த ஒரு காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நமக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். என்ன அர்ப்பணிப்புனா, நம்ம வந்து ஏதோ சண்டே ஆலயத்துக்கு வந்தோம் போனோம் அப்படி இல்லாமல், நீங்கள் தேவனை அதிகமாக நேசிக்க வேண்டும். அவரை அதிகமாக நேசிக்கிறது எப்படி காட்டுவீங்க? இப்போ தேவன் மேலே அன்பு காட்டுறீங்க, இப்போ உங்கள் கணவர் மேலே அதிகம் அன்பு காட்டுறீங்கன்னா எப்படி நேசிப்பீங்க? முதல்ல சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. ரெண்டாவது அவர் கேட்கறத காட்டிலும் கேட்கறதுக்கு முன்னாடியே செய்வீங்க. அடுத்தது அவர் முகம் கோணாமல் நடந்துக்குவீங்க. அப்புறம் நீங்கள் நடந்துக்கிற பார்த்து அவருக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லையா மனைவி? இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுலாம் எரிஞ்சு விழுவாங்களே, கோவப்படுவாங்களே. இந்த சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுலேருந்து மனைவிகிட்ட ஒரு மாற்றம் தேவைப்படுது. அப்படி மாற்றம் தேவைப்படுதான்னு கணவரில் கேட்கணும். அப்படி மாறலைன்னா அவங்க இன்னும் பைபிள் படி நடக்கலைன்னு அர்த்தம். அதேமாரி ஆண்களும் சொல்கிறேன். ஆண்களும் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்தெல்லாம் திட்டிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க, இல்லை குடிச்சிருப்பாங்க, இல்லை பெரிய ரவுடியெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட சபைக்குள்ளே வந்து ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு குழந்தைய போல மாறிடுவாங்க. ஒரு அன்பாக இருப்பாங்க. மனைவிட்ட சொல்லுவாங்க, ஏம்மா உப்பு அதிகமாக போட்டேன், கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாமே, இதுக்கு மேலே 2 அரை விடும். ஆனால் இப்போ வந்து அன்பாக சொல்லுவாங்க, உப்பு அடை போடக்கூடாதுமா, ப்ரெஷர் வரணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி என்னம்மா செய்த, அது செய்துக்கலாமே. எல்லாமே அன்பு வெளிப்படும். எங்கேருந்து வருது இந்த அன்பு? சர்ச்சிலேருந்து வருது, வேதத்துலேருந்து வருது, கர்த்தரிடத்துல இருந்தது. நீ இயேசுவை போல மாறும்போது வருது. அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அப்படியே சென்னையில் வெள்ளை புடவை கட்டிக்குவாங்க, தாலி எடுத்துருவாங்க, பொட்டு எடுத்துருவாங்க, பூ எடுத்துருவாங்க, 4 கம்பலை கட்டிடுவாங்க, என்னென்னவோ டிஸ்கோ செயின்லாம் இருந்தாங்க சென்னையில். எல்லாம் எல்லாத்தையும் அவுத்துட்டு பக்காவாகிடுவாங்க. ஆனால் சுபாவங்கள் அவ்வளோ மோசமாக இருக்கும். அவ்வளோ எரிச்சலும் பொறாமையும் கெட்ட எண்ணமும் ரொம்ப சுயநலமும் கொஞ்சம் எரிச்சலும் பயங்கரமாலாம் இருக்கும். நீ தாலி அவுக்கிறதாலேயோ, பூ அவுக்கிறதாலேயோ, பொட்டு அவுக்கிறதாலேயோ, புடவையை மாற்றிக்கிறதாலேயோ மாற்றம் இல்லை. உன் மனம் மாற வேண்டும். இயேசுவை போல நீ மாற வேண்டும். அந்த அக்கா வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அந்த அக்கா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணாங்கன்னு நல்லதாக இருக்கும். அவங்கள கெஞ்சி கூடுவாங்க ஃபோன் பண்ணி, நீங்கள் எப்போக்கா வீட்டுக்கு வருவீங்க, நீங்கள் வாங்கக்கா, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுக்கா, எனக்காக ஜெபம் பண்ணுக்கா அப்படின்வாங்க. ப்ரைஸ்லாம். அந்த மாற்றம் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே நம் அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இந்த சாபங்களை கர்த்தர் நீக்க தான் விரும்புகிறார். அல்லேலூயா. பாவத்தை கழுவ தான் விரும்புகிறார். அதுக்கு தான் தன்னுடைய குமாரனை அன்பு கூர்ந்து கொடுத்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலில் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை படிக்கும் போது, எல்கானு என்ற ஒருத்தனுக்கு 2 மனைவி இருக்காங்க. ஒரு மனைவிக்கு வந்து 10 பிள்ளைங்க இருக்காங்க. இன்னொரு மனைவி அண்ணாளுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. வருஷம் வருஷம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தி ஆண்டவருக்கும் ஆராதிச்சுட்டு வருவான். அப்போ போகும்போதெல்லாம் இவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க, எல்காண்ட போய் அழுதுட்டு இருப்பாங்க. அண்ணாள் என்ன பண்ணுவாங்க, எல்காண்ட போய் அழுவாங்க. ஏங்க என்னங்க இந்த மாதிரி வந்து எனக்கு குழந்தையே இல்லையங்க. அவர் சொல்லுவார், ரொம்ப நல்ல கணவர் அவர். அதை படிக்கும் போது எல்கான் வந்து ஒரு பெஸ்ட்டு, தேவனுக்கு பயந்த மனுஷன் இல்லையா. அவர் சொல்கிறாரு, அந்த மனைவியை காட்டிலும் அந்த 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேனே, நீ பிள்ளை இல்லை, நான் உன்னை வெறுக்கலையே, உனக்கு வந்து நான் என்ன குறை வச்சேன், அவங்களுக்கு 1 மடங்கு கொடுத்தேன்னா உனக்கு 2 மடங்காக கொடுக்குறேனே அப்படின்னு அன்பு காட்டுறாரு. ஆனால் 10 வருஷம் கணவன்ட்டு அழுதவங்க கரெக்டாக ஒரு நாளை தேர்ந்தெடுத்து ஒரு முறை ஆண்டோடைய ஆலயத்தில் போய் அழுகுறாங்க. இல்லையா? ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து அழும்போது அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கணும், அந்த குழந்தை பிறந்து பால் மறந்த உடனே என் கணவனுடைய அனுமதியோடு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்துருவேன்னு. இவங்க போகிறாங்க, வேதம் சொல்லுது கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தாருன்னு, நினைவு கூர்ந்தாருன்னு. குழந்தை பிறக்குது, குழந்தை பால் மறந்தோடனே அந்த டைமில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த டைம் வருஷத்துக்கு ஒரு முறை பலி செலுத்த போவார்ல, அப்போ எல்கான் கூட அவங்க போகல.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க எல்லாம் போயிட்டு வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பிள்ளைய வந்து கொடுக்க போகிறேன், பால் மருந்தோட கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர் ஓகேன்றாரு. நீ என்ன ஜெபிச்சுக்கிட்டே அதை செய்யின்றாரு. பாருங்கள், இதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஏன் தெரியுங்களா? 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தோன்னே கர்த்தருக்கு செய்த பொருத்தனை அவங்க ஒரு நாள் என்ன பண்ணல. ஏன்னா கர்த்தர் மீது வைத்திருக்க அன்பும் பயமும் மரியாதையும் அல்லையா. அவங்க அந்த குழந்தைய கொண்டு வந்து அப்படி ஏலி தீர்க்கதரிசிக்கிட்ட அந்த ஊழியக்கார்ட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் அழுதுருப்பாங்கல்ல, அழுதுருப்பாங்களா? கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளோதான். இனிமேல் குழந்தை வந்து கர்த்தருடையது. அழுதுருப்பாங்களா? அழுதுருக்க மாட்டாங்களா? கடவுளும் கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் வருத்தப்பட்டுப்பார்ல, அந்த குழந்தைங்க நிறைய முத்தம் கொடுத்துருப்பாங்கல்ல, கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னன்னா கர்த்தருக்கு கொடுக்கும்போது நான் திருப்பியும் போய் வெறுமையாக ஆக மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவன் ஒரு 3 குழந்தைங்களை கொடுத்தாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, அந்த கொடுக்கறது வந்து கரெக்டாக பொருத்தனை பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள். நீங்கள் கூட ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவருக்காக பொருத்தனை பண்ணால் அதை நீங்கள் கரெக்டாக தேவனுக்கு முன்பாக, போதகருக்கு முன்பாக இல்லை, தேவனுக்கு முன்பாக செய்யும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? 3 மடங்கு 4 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஒரு முறை ஆண்டவர் நடந்து போகிறார், இயேசு ஆண்டவர். அப்போ சகை வீட்டில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, எல்லாம் லீவ் போடுறாங்க. நீங்கள் நான் லீவியா, தோட்டக்காரன் லீவ் போடுறான், வீட்டு வேலை செய்கிற லீவ் போடுறான், மாடை கட்டுற லீவ் போடுறான். எல்லாம் பெரிய பணக்காரன். என்னப்பா எல்லாம் லீவ் போட்டு இன்றைக்கி ஒரே நாள் எல்லாம் லீவ் போட்டு போகிறீங்க, என்ன விஷயம்னு? இயேசுன்னு அது வராரு, அவரை பார்க்க போகிறோம். யார் அந்த இயேசு அப்படின்றாரு. ஆனால் கேட்க கொஞ்சம் இது பெரிய இல்லையா, நானும் வந்து பார்க்கலாமா வரலான்னு கேட்க தயக்கம். அப்போ எல்லாத்தையும் லீவ் விட்டு இவர் பின்னாடி யாருக்கும் தெரியாத காட்டத்தி மரத்துக்கு போகிறாரு. பாருங்கள், இயேசுக்கிட்ட சகை யாரும் அறிமுகப்படுத்தலை, சகை கிட்ட இயேசு அறிமுகப்படுத்தலை. இவங்க 2 பேரும் யாரும் அறிமுகப்படுத்தலை. இயேசு அவனை நோக்கி பார்க்குறாரு. இல்லையா? பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? சரின்ட்டு போகிறாரு. போகும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த இயேசு என்ன இப்படி பண்ணிட்டார, அவன் ஒரு மோசமானவன், வட்டிக்கு வாங்கினவன், எத்தனை குடும்பத்தை நடுத்தருக்கு கொண்டு வந்தான், அவனால் அழிஞ்சவங்க அவ்வளோ பேர், ஒரு மோசமான வீட்டுக்கு இயேசு போகிறாருன்ட்டு எல்லாம் முணுமுணுத்திருப்பாங்க. ஆனால் இயேசு ஒரு இடத்துலையும் நீ ஏன்ப்பா இப்படி பண்ணேன்னு கேட்டதா வசனத்தில் இல்லை, அவர் கேட்கவும் இல்லை. அவர் சகை வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுறாருன்னா, சாப்பிட்டுட்டு இருக்காரு. சகைவே வந்து சொல்கிறான், ஆண்டவரே, யார் இடத்துலாவது நான் அநியாயமாக வாங்கியிருந்தா 4 எத்தனையாக கொடுக்குறேன்றான். எத்தனை மடங்கு? அப்போ ஏன் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்றார். இல்லையா? ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து கையும் மையமாக நிறுத்தி மோசே பிரமாணப்படி கல்லெறிந்து கொல்லணும் போது இயேசு கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அவர் அந்த பொண்ணையும் பார்க்கல, அந்த ஜனங்களையும் பார்க்கல. அவர் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு அந்த கேள்விக்கு. அப்படியாப்பா, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிந்து கொள்ள, எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த பாவம் நிற்கிது. என்ன பாவம் செய்தானோ அதெல்லாம் வந்து நிற்கிது. உடனே கல்லை போட்டுட்டு போயிடும். அந்த பொண்ணு நிற்கிறா, இயேசு உட்காந்துருக்காரு. அவர் கேட்குறாரு அந்த பொண்ணை பார்த்து, அவங்க உன்னை ஆக்கணிக்குள்ள ஆக்கலையான்றாரு. யாரும் ஆக்கலையா, விட்டுட்டு போயிட்டாங்கன்றாங்க. நானும் உன்னை ஆக்கணிக்காக்கல, இனி நீ பாவம் செய்யாதன்றாரு. அந்த வேதத்தின்படி அவ பாவமே செய்யலை வாழ்க்கையில். அல்லையா? மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் ஒரு முறை. 100 தடவை சபைக்கு வந்து மன்னிப்பு கேட்டு இது ரோமன் கேத்தலிக் ஃபாதர் கிடையாது. அவங்க என்ன நம்ம சொல்கிறாங்க, ஃபாதர்கிட்ட போய் முட்டி போட்டு காதில் போய் சொல்லுவாங்க, உன் பாவம் இப்போ 0 ஆயிடுச்சுப்பானுவாங்க. மறுபடியும் 1 2 பாவம் செய்வாங்க. நான் ஒரு வீட்டில் ஜெபிக்க போனேன். வீட்டில் எல்லாம் சரக்கம் வச்சுருந்தாங்க. ரோமன் கேத்தலிக் வீட்டில் எல்லாம் சரக்கு வந்துச்சு. எல்லாம் பார்த்துனாங்க, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் குடிப்பாங்க. எதுக்குங்க ஜெபிக்கணும்? சமாதானமே இல்லைங்க, பணங்கன்னா எல்லாம் இருக்குது, சமாதானம் சந்தோஷம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு சிரித்து பேச மாட்டார், நல்லா பார்த்துக்கிறாரு. அரிசி பருப்பு எண்ணெய் மட்டன் சிக்கனு 1க்கு 4 கார் எல்லாம் வாங்கி கொடுத்துறாரு. பெரிய பணக்காரங்க அவங்க. ஆனால் நிம்மதி இல்லைங்க. சரிங்க, இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, நீங்கள் வந்து பெந்தகோ சர்ச்சுக்கு வந்துடுங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு சமாதான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஐயோ, அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் வேணாம். எப்படியாவது இந்த சமாதானத்தை வரத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய காணிக்கைனாலும் நான் தரேன்னு. நான் சொன்னேன், பணத்தினால சமாதானத்தை வாங்க முடியாது, சத்தியத்தினால தான் வாங்க முடியும். நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கலையே, உங்கள் வீட்டில் ஏன் அவ்வளோ சரக்கு பாட்டில், உங்கள் வீட்டில் ஏன் அவ்வளோ பாவங்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதனால்
இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இரட்டை வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்லி ஒன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர் ஆகையால் நாம் பரிசுத்தோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்மை ஆலயமாக்கி நமக்குள் வாசம் செய்ய அவர் வருவார். அவர் வந்து விட்டால் மெய்யான சமாதானமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நமக்குள்ள எப்பொழுதும் என்ன பண்ணும், இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். இப்போ இந்து குடும்பத்தில் பிறந்து வளரும் போது என்னுடைய அப்பா அம்மா வந்து டெல்லியில் இருந்தாங்க. டெல்லியில் இருக்கும்போது நான் வந்து ஒரு 11 மாதம் குழந்தை. எனக்கு ஒரு அண்ணன், என் தங்கச்சி வயிற்றுல. அப்போ சவலப்பள்ளி ஆகி நான் சாவர ஸ்டேஜில் ஆகிட்டேன். இப்போ எங்கள் அம்மா டெல்லியிலேருந்து இங்கே சென்னையில் இருக்க எங்கள் பாட்டிக்கு லெட்ரு போடுறாங்க. அப்போல்லாம் டெலிகிராம். உடனே வரேன்னா பேரண்ட்ஸ் எடுத்துருவான், வந்துடு என் பையன் 2வது பையன்னு என்னை கொண்டு வந்துட்டாங்க. என்னை கொண்டு வந்தோடனே எங்கள் பாட்டி வந்து படிப்பறிவு இல்லாதவங்க. எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் மாமனுங்களாம் யாரும் படிக்கலை. இப்போ என்ன கூட்டு வந்து ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அங்கே போனால் 5வது வரையும் எனக்கு 1 2 தெரில, ஏபிசிடி தெரில, ஆக்காக்கி தெரில, ஒன்றுமே தெரில. 5வது வரையும் பாஸ் ஆகி விட்டாங்கன்னா 6வதுலேருந்து 10வது இன்னொரு ஸ்கூலில் சேர்த்தாங்க. கொஞ்சம் மாணவர்கள் தான் அங்கே சென்டர் தரமாட்டாங்க, வேறு ஸ்கூலில் தான் போய் ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூலில் எழுதணும். அங்கே போனோன்னே எனக்கு ஏபிசிடி தெரில, ஆக்காக்கி தெரில, சரியான அடி. வர்ற வாத்தியாருங்களாம் அடி அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன், எங்கள் பாட்டிகிட்ட போயிட்டு, ஐயோ நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், பின்னுறாங்க, நம்மளால் அடி தாங்க முடியலன்னு. நீ ஸ்கூல் போகாதுறான்ட்டாங்க எங்கள் பாட்டி. அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டாண்ட இருக்கவங்களாம் பார்த்து, அப்படிலாம் விடாத, ஒரு 10வது வரையும் என்ன பண்ணிட்டோம், பாஸோ ஃபெயிலோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், அவனை அனுப்புங்கன்றாங்க. அங்கே போனால் 6வதுல 2 வருஷம் ஃபெயில் ஆகிட்டாங்க, 9வதுல 2 வருஷம் ஃபெயிலு, 10வது ஃபெயிலு. அப்போ வரையும் நான் கும்புறது வந்து தூண்டிக்காரன் கோயில், கொளஞ்சியப்பர், இந்து தான் நான். அப்போ தான் 10th ஃபெயில் ஆகிட்டேன் 2 சப்ஜெக்ட்டு, மேக்ஸ்லையும் இங்கிலீஷ்லையும். அப்போ சேத்பட்டில் போய் ஒரு ட்ரைனிங், கேலின் ரிட்ரீட்னு நியூசிலாந்துக்காரங்க, அவங்க அன்னை தெரேசா மாதிரி திருமணம் பண்ணிக்காமல் வந்து அனாதை இல்லங்கள், இலவச படிப்பு, ட்ரைனிங் சென்டர் எல்லாம் கொடுக்கும்போது அங்கே நான் ஸ்க்ரீன் பண்ணி படிக்க போனேன். அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டு மார்ட்டின் லூத்தரன் ரோமன் கத்தோலிக் 1500 கேள்வி கேட்டு வெளியே வந்து சீக்கியன் பாலோட பைபிள் எழுதி லுத்தரன் சர்ச்சை ஆரம்பித்தது போல் 1500 கேள்வி நான் ஆண்டவரை கேட்குறேன். உண்மையான கடவுளா, நீங்கள் வெளிநாட்டு கடவுளா, இந்த கடவுளா, அந்த கடவுளா, ஒரே ஒரு பதில் சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையை மாற்றினாலும் அவர் தான் உண்மையான கடவுள். அல்லேலூயா. அப்போ உனக்கு என்ன வேணும், நாங்கள் எனக்கு படிப்பு வேணும், 10வது பாஸ் ஆகிடணும், 2வது என்ன வேணும், சென்னையில் வீடு இல்லை, வீடு வேணும், எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்கணும், நான் நிறையா படிக்கணும்னு நான் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக செய்தார். அல்லேலூயா. நான் 10வது பாஸ் ஆகினேன், +1 +2 முடித்தேன். பிரசிடென்சி காலேஜில் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஃபில் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பைபிள் படிக்கிறதுக்காக யூரோப்பில் போய் பிடிஹெச் பண்ணேன், அமெரிக்காவில் பிடி பிஹெச்டி படித்தேன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் 2 வழி இருக்குது, கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். நான் சொன்ன பழைய ஏற்பாடு வந்து கிறிஸ்துவுக்கு முன்னு, அது சபிக்கப்பட்ட காலங்கள். கிறிஸ்துவுக்கு பின்னு ஆசீர்வதிக்கப்பட்ட காலமாய் மாறுது. அல்லேலூயா. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் வந்து பாபிலோனில் சிறைப்பட்டு போயிட்டாங்க ஜனங்க. அப்போ பாருங்கள், முதல்ல தேவாலயம் வந்து எப்போ கட்டப்படுதுன்னா, எருசலேமில் சவுலுக்கு அப்புறம் தாவீது ராஜாவானோன்னே பெலிஸ்தேர்ட்டேருந்து உடன்படிக்கை கொண்டு வந்து கூடாரம் இருக்கிற சபையை கட்டணும்னு சொல்லும்போது, சாலமோனை கட்ட சொல்லும் போது தேவாலயம் கட்டுறாங்க 2 பகுதியாக, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு. அதை கட்டும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் நித்தமும் போய் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்தினான். ஆனால் காசு இருந்தால் தான் பாவம் மன்னிப்பு உண்டாங்க. ஏன்னா புறாவை அதெல்லாம் வாங்கணும், ஏழையை பண்ண முடியலன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்படாதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஆசாரியர்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் போவான். இதுதான். இதை பாபிலோனில் எரோமியா காலத்தில் பாபிலோனில் போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அதை எரிச்சி போட்டு இடிச்சிடறாங்க ஆலயத்தை. முதல் தேவாலயம் இடிக்கப்படுது எப்போ, எரோமியா காலத்தில் பாபிலோனில் உடைய ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சர் வந்து என்ன பண்ணுறாரு. ஆனால் அந்த ராஜா ஜனங்க கீழ்ப்படியாதது அந்த ராஜா கீழ்ப்படிறான். எரோமியா எங்கே, எங்கள் ராஜா சிறையில் வச்சுருக்கார், கூட்டுவா. அவன் கேட்குறான், புறஜாதி ராஜா கேட்குறான், உங்கள் ஆண்டவர் இவருக்கு எப்படி தண்டனை கொடுக்க சொன்னார் உங்கள் ராஜாக்குன்றாரு. எங்கள் ராஜா பார்க்க அவர் 2 பசங்களை குத்தி கொல்லணும், 2 பசங்களை. அப்புறம் இவர் 2 கண்ணை குருடாக்கி இவரை விட்டணும் ரோட்டில்ன்றாங்க.
அந்த ராஜா கீழ்ப்படிஞ்சு அதை செய்கிறான். ஆனால் இவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், பாபிலோனில் அடிமைத்தனமாக அனுப்பியிருக்க மாட்டார். கீழ்ப்படியாமை தான் ஆரம்பத்திலேருந்து பாவம். நன்மை தீமை கனியை சாப்பிட்டால் சாகவே சாவாய். ரெண்டாவது பொறாமை எரிச்சல் தான் ஆபேலுடைய பாவம். மூன்றாவது ஒரு ஆசை, தேவனை மீறி இந்த பொண்ணுங்க அழகாக இருக்கிறாங்களே இப்போ கல்யாணம் பண்ணி அதனால் உலகத்தை அழிச்சாரு. அப்போ ஒரு நீதிமானை தேடுறாரு. யார் தேடுறாரு? யார் அப்போ அந்த நீதிமான்? நோவா. நோவா என்னவா இருக்காரு? அப்போ நீதிமானா இருக்காரு. இப்போ பாருங்க, கர்த்தர் நீதிமான மேலே தான் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நீதிமானா இருக்கிறது தான் விருப்பம். நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆலயத்துக்கு வந்தாலும் நம்மை குறித்து நீதிமான் என்று சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய பரிசுத்தமானு சொல்லணும், நம்முடைய அன்புள்ளவர்கள் சொல்லணும். நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறக்கூடாது. இயேசு மாறாதவர். அல்லேலூயா. நம்ம ஒரே மாதிரி இருக்கணுன்றது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 காரியம் நடக்குது. ஒன்று என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்கல்ல எகிப்தில். எத்தனை வருஷம் வந்தாங்க? சரி, ஏன் அடிமையாக இருந்தாங்க தெரியுமா? அது காரணம் தெரியுமா? நீங்கள் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்க கீழ் வெடியாம போனாரு? புரியல. வெரி குட் வெரி குட். சொல்றாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உனக்கு ஒரு சந்ததியை உண்டாக போகிறோன்னு அவனா கேட்பான், அடையாளம் கேட்பான். அடையாளம் கேட்கும்போது அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீ என்ன பண்ணு, 3 வயது கிடாரி. கிடாரி என்னன்னா தெரியுங்களா? ஒரு பசு, பெண். அது வந்து இணை சேர்ந்து குட்டி போடாத இருந்திருக்கணும். வயசுக்கு வந்த பருவம், வயசு பொண்ணு மாதிரி கிடாரின்னா அதை தான் பலி செலுத்துவாங்க தேவனுடைய ஆலயத்தில். அந்த கிடாரி 3 வயது இருக்கணும். இன்னொன்று வெள்ளாட்டு கடை, செம்மறி கடை 3 வயது இருக்கணும். காட்டுப்புறாக்கள், காட்டுப்புறா குஞ்சுகள், இதுகளை பலி செலுத்துன்னு சொல்லுவார். இவன் என்ன பண்ணுவான்? அசதியாக செலுத்திடுவான். என்ன பண்ணிடுவான்? பரவாயில்ல, அந்த பொண்ணு பைபிள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கு. அல்லையா? அசதியாக செலுத்தினோன்னே பாடத்து பறவைகள் வந்து பட்சிக்கும். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவன் சந்ததி வரதுக்கு முன்னாடி சாபத்தை உண்டு பண்ணிடுவார். என்ன ஆகிடும்? அவன் சந்ததி வரதுக்கு முன்னாடியே. அப்போ என்ன சொல்லுவார்? நீ புறஜாதியில் போய் அந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா வரும். 400 வருஷம் அடிமையாக இருப்பேன்றாரு. அல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், அப்போ சாபமாக இருந்தோம், ஏசு வருஷம் ஆசீர்வாதம் ஆகிட்டோம், அப்படி கிடையாது. பைபிள் வந்து சொல்லுது, நீ தவறாய் போனீன்னா உன் பேர் அங்கே கிறுக்கப்படும் போடுது ஜீவ புஸ்தகத்தில். உன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் டெய்லி உனக்கு ஒரு டைரி எழுதப்படுதுன்னு சொல்லப்படுது. அல்லையா? சராசரி மக்களை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான் தேவ பயத்தோடு வாழணும். எப்பொழுதுமே நம்ம இதாமே என்ன பண்ணோம்? இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் நம்மளுடைய சுத்தி குறித்து நம்ம வாழணும். நம்முடைய பார்வையில், நம்ம பேச்சில், நம்ம நடக்கையில், நம்ம செய்கையில், 24 மணி நேரத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் தேவனோடு உறவாடுறதில்ல. இல்லையா? ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு, காரணத்துக்காக காதல் இருக்கக்கூடாது, காதலுக்காக காரணம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இதை கட்டினா நம்ம பணக்காரன் ஆகிடுவோம்னா அந்த பொண்ணு மேலே அன்பு இல்லை, அந்த பணத்து மேலே தான். அதேமாதிரி பையனும் அப்படி நினைக்கலாம், நான் ஏழையாக இருந்தாலும் அழகாக இருக்கேன், அதனால் இந்த பணக்காரன் என்னை கட்டிக்கிறான், அவன் பணக்காரன்றதால் நான் அவனை கட்டிக்கிறேன், இவன் அழகாக இருக்கிறதால அவன் கட்டிக்கிறான். இதெல்லாம் காரணங்கள். அல்லையா? வேதத்தில் என்ன சொல்றதுன்னா, இயேசுவை நம்ம நேசிக்கும் போது அதுக்கு எந்த காரியமும் வச்சுக்கூடாது. இந்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது நடந்தால் நான் நடந்தே வந்து திருப்பதியில் மொட்டை அடிச்சுவேன்னுவாங்க, நான் அக்கடி கோயிலேருந்து நடக்கிறேன்னுவாங்க, கறி சட்டி எடுக்கிறேன்னுவாங்க, அழகு குத்திக்கிறேன், நாக்கில் குத்திக்கிறேன்னுவாங்க. அதை செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் வந்து அது மாதிரி இல்லை. நம்ம வந்து காரண காரியத்துக்காக இல்லை, என்னுடைய காரணத்தை நான் வச்சு ஆண்டவர்கிட்ட எனக்கு அதிகமாக செய்தார். எனக்கு சொந்த வீடை கொடுத்தாரு, எங்கள் அப்பா அம்மா என் தங்கச்சிங்கெல்லாம் வந்தாங்க, நானே லீடராக அந்த எல்லோரும் கல்யாணம் பண்ணி வச்சேன், எங்கள் ஃபேமிலியை நல்ல ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றினார் ஆண்டவர். ஐஏஎஸ்சில் கூட நான் பிரீமியம் வரையும் போய் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு போனேன், அதுக்கு மேலே போக முடியல. அல்லேலூயா. அந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் எழுதினேன், டாட்டா மேக்ரான்னு சொல்லி 11 சப்ஜெக்ட் அதெல்லாம் படித்தேன். அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம். கிறிஸ்துக்குன்னு என் வாழ்க்கையை பார்த்தா ஒரு இருட்டாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், அவர் அனுதினமும் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறவர். எப்பன்னா சங்கீதம் 128 சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் மனைவி வீட்டுவரங்களில் திராட்சை கொடியை போல இருப்பாக, பிள்ளைகள்
ஆமென். அப்போ ஆண்டவர் அப்படி மாற்றுவார். ஏன்னா உங்களெல்லாம் தாயின் கருவிலே உருவான்புக்கு முன்னே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இந்த பாடல் எத்தனை பேர் தெரியும்? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தி. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்திரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க செய்தி. தாய் கருவிலே எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. இந்த உலகம் தோன்றிய முதல் முடியும் வரை உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன் இப்போ வேகமாக. அல்லேலூயா. முந்தின தூதர்களின் காலம், அதாவது யாருன்னா ஆண்டவர்கிட்ட 3 தன்மை இருக்குது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. மனிதனுக்கு 3 தன்மையை வச்சாரு, ஆவி, ஆத்மா, சரீரம். அவருடைய தேவதூதர்கள் 3 பேர் இருந்தாங்க. காப்ரியேல், மிகாவேல், லூசிபர். இந்த லூசிபர் இசை வாசிக்கிறவன். அவனை இந்த பூமியை ஃபஸ்ட்டு அழகாக வச்சிருந்தார். கூப்பிடும் போது அவன் வரணும். அவன் வரும்போதே மனசில் என்ன நினச்சிட்டான், நான் அந்த சிங்காசனத்தை அமரணும், எல்லாம் ஆராதிக்கணும்னா. அதோட இந்த பூமியோட அவனை என்ன பண்ணார், சபிச்சார். அவன் தான் முந்தின தூதர், விழுந்து போனவன். அடுத்தது அறியாமையின் காலம். ஆதாம் ஏவாள் இருக்கும்போது தீமை தெரியாது. அப்போ சிங்கம், புலி, மான் எல்லாம் ஒன்றாந்துச்சு. அந்த ஒரு காலம் வரப்போகுது, அதை நான் சொல்கிறேன் எப்போன்னு. அப்போ அதுக்கு போய் பேர் வைப்பான். பாப்பா உனக்கு புலிப்பா, உனக்கு சிங்கம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது அறியாமை காலம். 3வது மனசாட்சியின் காலம். அது எப்போ வருதுன்னா, சேத்து, ஏனோக்கு இவங்க காலத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த மனசாட்சியின் காலத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி மனித அரசாட்சியின் காலம். முதல் இந்த உலகத்தில் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேம், காம், யாபேத் இருக்காங்க இல்லையா. அதாவது நோவாவுடைய 3 பிள்ளைகள். இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் இவங்க தான் உலகத்தை நிரப்பினாங்க. இப்போ அவங்க சந்ததி தான். அதில் காம்ன்றவனுடைய கொல்லு பேர் தான் நிம்ரோத் ராஜா. அவன் பேர்னா நிம்ரோத் ராஜா. அவன் தான் என்ன பண்ணான், இந்த உலகத்தின் முதல் ராஜாவாகி அவன் இந்த பாபிலோனை கோபுரத்தை கட்டினான். பாபிலோன் கோபுரத்தை கட்டி இது மேலே நிற்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவருக்கு முன்னாடி யார் நான் பெரிய ஆளுன்னா பிடிக்காது ஆண்டவருக்கு. அல்லையா, அவர் ஒருவரே ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, கர்த்தாதி கர்த்தர், உலகத்தை ஆளுகை செய்கிற சகல சிருஷ்டிமான ஆண்டவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் தான் மொழிகளை தாறுமாறாக்குறார்.
இந்த மொழி எங்கே ஒன்றாக்குறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இருந்து 4 முறை காட்சி கொடுத்து அவர் எடுத்துக்கொட்டப்பட்ட 50ஆவது நாள் எருசலேம் நாளில் பெந்தெகோஸ்து நாள் கொண்டாடுவாங்க. அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலே அக்னியாக இறங்கி அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அதுதான் அந்நிய பாஷை தான் நம்ம எல்லாரையும் ஒரே மொழியாக இணைக்கிறது. அல்லேலூயா. இந்த காலங்கள் வந்து முதல் இந்த உலகத்தில் மனித அரசாட்சியுடைய காலமாக இருக்குது. அடுத்தது பார்க்குறதுனா வாக்குத்தத்தின் காலம். எங்கே வாக்குத்தத்தம் ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, என்ன பண்ணுவார்? நீ கால் மதிக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன்றாரு. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததி வந்து கர்த்தருடைய சந்ததி. அடுத்தது தூதர்களுக்கு நியமனத்தின் காலம். தூதர்கள் வந்து இறங்கி வேலை செய்தாங்க, பணிவிடை செய்தாங்க. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் வந்தாங்க. லோத்து குடும்பத்தை காப்பாற்ற வராங்க. ரெண்டாவது எங்கெல்லாம் வராங்க? நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, தேவதூதர்கள் இறங்கி வந்து செய்கிற காரியங்களை. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுறாங்க? உதவி செய்ய வராங்க. அடுத்தது வந்து கொர்நேலியுன்னு ஒருத்தர் இருந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் படிச்சின்னா, அவர் 100க்கு அதிபதி. அவர் செய்த தான தர்மங்களை பார்த்து ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி, உன்னுடைய தான தர்மமும் உன் ஜபமும் கேட்கப்பட்டதுன்னு. யார் வீட்டுக்காக தேவதூதர் வந்து இதுமாதிரி சொல்லியிருக்காங்களா? உங்கள் ஜபம் கேட்கப்பட்டது, உங்கள் தான தர்மம்னு. தான தர்மம் விடுங்க, ஜபம் கேட்கப்பட்டதுன்னு. அப்போ எந்த அளவுக்கு அவன் ஜபம் பண்ணியிருக்கான் பாருங்க. எந்த அளவுக்கு தான தர்மம்னா அப்ரிஷியேட் பண்ணுறார் தேவதூதனை அனுப்பி. இது இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நடந்த காலங்கள். ஓகே, இப்போ வந்து தூதருடைய காலத்துக்கு அப்புறம் நியாயப்பிரமாணத்தின் காலம். இது எங்கே வருதுன்னா, மக்கள் ஒரு வேத கட்டளைப்படி நடக்கணும்னு சொல்லி மோசேக்கு சீனாய் மலையில் 10 கட்டளை கொடுக்குறாரு. அந்த 10 கட்டளைப்படி நடக்கிறது தான். 10 கட்டளை 2ஆக பிரிக்கலாம். 1லேருந்து 4 மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு, 5லேருந்து 10 மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. அதாவது இதை இயேசு கிறிஸ்து 2ஆக எப்படி ஆக்கினார்னா, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஒரு தேவன் மீது அன்பு கூறுன்றது 1லேருந்து 4. 5லேருந்து 10 வந்து 6, உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கணும். இப்போ எங்கள் சித்தி வீட்டில் நான் இருந்தேன் சின்ன வயசில். எங்கள் சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பையனுக்கு நல்ல புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, எனக்கு மட்டமான துணி வாங்கி கொடுப்பாங்க. அவங்க பையனை கான்வென்ட்டில் படிப்பான், என்ன கார்பரேஷனில் படிக்க வைப்பாங்க. எங்கள் பாட்டி சாகும்போது என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் சித்தியை கூப்பிட்டு இந்த சினிமாவில் காட்டுவாங்க பாருங்கள், உயிரோடும் போது கையை பிடிச்சி கொடுப்பாங்க பாருங்கள். கையை பிடிச்சி நீ தான் காப்பாற்றணும்னு. அவங்க என்னை காப்பாற்றவே இல்லை, அந்த வாக்குப்படி நடக்கலை. ஆனால் இயேசு கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் சின்னதில் இந்த பஸ்ஸில் போவேன், சென்னையில் ஏர்போர்ட் பக்கம், மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கம். எங்கள் பாட்டியுடைய தங்கச்சி வீடு அங்கே இருந்தது, பல்லாவரத்தில், பம்பலில். அப்போ நான் போகும்போது அந்த ஏர்பிளைனை எட்டி எட்டி பார்ப்பேன். ஜன்னல் ஓரமா என்ன பண்ணுவேன், ஜன்னல் ஓரமாக எட்டி எட்டி பார்ப்பேன், அந்த ரெக்க தெரியுமா அது தெரியுமான்னு. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதுக்கு எதிரில் திருச்சூலம் மலருது, ஏர்போர்ட்டுக்கு எதிரில். அங்கே போய் ஜெபிக்க போவேன். தோமா ரத்த சாட்சி அமைச்சர் சென்ட் தாமஸ் மவுண்ட், அங்கேருந்து பார்த்தா தெரியும், அங்கே ஜெபிக்க போவேன். லிட்டில் மவுண்ட் போவேன். அப்போ நான் ஒரு நாள் தனியாக 1 மணி நேரம் ஜபத்தில் கை வச்சு போகும்போது எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. நீனா ஃப்ளைட்டில் போக ஆசைப்படுறியா? அதெல்லாம் நம்மளாம் போக முடியாது, பெரிய கோடீஸ்வரங்க தான் போக முடியும். ஃப்ளைட் டிக்கெட் எப்படி தெரியுமா, விசா தெரியுமா, பாஸ்போர்ட் தெரியுமா, அப்படி இப்படின்னாங்க. நான் வந்து போக விருப்பப்படலப்பா, பார்க்க தான் விருப்பப்படுறேன். கிட்ட போய் நின்று ஃப்ளைட்டை முழுசாக பார்க்கணுன்னு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் படிச்சுட்டு சீன்லாக் தின்னர் பேலஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக வேலை செய்யும்போது சென்னையில் ஆண்டவர் கூப்பிட்டு இலங்கை போன்றார். இலங்கையில் பயங்கர யுத்தம். ஐயோ ஆண்டவர் என்னென்னா சாகபா அனுப்புகிறீங்க, எல்லாம் படிப்பு கிடிப்பு கொடுத்து நல்லா உயர்த்தி இங்கே அனுப்புகிறீங்களே என்ன? இல்லைப்பா அவனுக்கு ஃப்ளைட்டில் போக ஆசை தான், நான் அங்கே போக மாட்டேன், அமெரிக்கா லண்டனு அப்படி அனுப்புங்க என்ன, அங்கே போன்னு சொல்லி 4 அடையாளத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் கொடுத்து நாங்கள் போய் ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் அந்த யுத்தத்தை முடித்தார். ஃப்ளைட்டில் ஒரு முறை போகிறது பெரிய காரியமாக நினச்சேன். ஒரு 47 நாடுகளுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். போன ஞாயிற்றுக்கிழமை நான் மலேசியாவில் அயர்லாண்டில் ஜார்ஜ் டவுனில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். போன ஞாயிற்றுக்கிழமை மலேசியாவில் இருந்தேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே இந்தியாவில் இருக்கிறேன், இந்த மலையில். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தெய்வம் அவர் செய்கிறத தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவரை உயர்த்த, என்னை தாழ்த்த, பிசாசை வெக்கப்படுத்த. அல்லேலூயா. அடுத்த வாரம் வந்து, அதாவது அடுத்த மாதம் ஏப்ரலுக்குள்ளே இன்னும் 2 வாரத்தில் ஸ்ரீலங்காவில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பேன், குட் ஃப்ரைடே ஈஸ்ட்டுக்கு. மறுபடியும் வந்துட்டு கனடா போயிடுவேன். அல்லேலூயா. நான் போகிறதை குறித்து நான் சொல்லலை, ஒன்றுமில்லாத என்னை அவர் என்னை தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. பல தேசங்களுக்கு ஏரோப்ளைனில், பல ஃப்ளைட்டில் போகிறதுக்கு ஏன் சொன்னா,
நம் ஆண்டவருக்கு முழு இருதயத்தோடு முழு உள்ளத்தோடு அவர் அன்பு கூறும் பொழுது அவர் அன்பு உனக்கு காட்டுவார். நீ எவ்வளோ வேதத்தை வாசித்து எவ்வளோ ஆழமாக போதிக்கிறியோ, எவ்வளோ ஆழமாக தெரிஞ்சுக்கிறியோ, கர்த்தர் இருதயத்தை நீ அறிஞ்சிக்கிறன்னு அர்த்தம். அவருடைய திட்டங்களை நீ தெரிஞ்சுக்கிற, அவருடைய தரிசனங்களை தெரிஞ்சுக்கிற. இந்த மனித குலத்தை எப்படியாவது காத்து பரலோகத்தில் சேர்க்க வேண்டிய என்ற அந்த பாரத்தை உனக்குள்ள வைப்பார். அல்லேலூயா. இந்த பாரம் உனக்குள்ள இருந்தால் நீ மற்றவர்களுக்காக ஜெபிப்ப. நீ இஸ்ரேலுக்காக இப்போ ஜெபிக்கிற, இன்னைக்கு ஈரானுக்காக ஜெபிக்கிற. ஆனால் இது நடக்கணும்னு இயேசு அன்னைக்கே சொல்லிட்டார். கேட்குறாங்க, உங்களுடைய வருகை எப்போ இருக்கணும் போது கடல் கொந்தளிக்கும்ன்றாரு, பூமி அதிர்ச்சி அடைகின்றாரு, அதுக்கப்புறம் யுத்தங்களின் செய்திகளை கேட்பீங்கன்றாரு. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் வரும் பொழுது ஒரு காரியம் நடக்க போகுது. நான் காலங்களை சொல்லும் போது நான் அதில் வரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்களின் ராஜ்யம். இது எங்கே நடக்குதுன்னா, தேவ ஜனங்களை ராஜாக்களை வச்சு ஆண்டவர் வழிநடத்த விரும்பல, தீர்க்கதரிசிகளை வச்சு தான் நடத்தினாரு. முதல்ல ஏலி 40 வருஷம் இருந்தார். அடுத்தது சாமுவேல் 40 வருஷம் இருக்காரு. அப்போ மக்கள் சொல்கிறாங்க, உன் பிள்ளைங்க சரியில்லை, அடுத்தது எனக்கு ராஜா வேணுன்றாங்க. அப்போ சவுலை நியமிக்கிறாங்க. சவுலை விழுந்து போயிட்டான். தாவீதை நியமிக்கிறாங்க. தாவீது நின்னார். அடுத்ததுக்கப்புறம் சாலமோன் விழுந்து போயிட்டார். மொத்தம் இஸ்ரேலில் 14 முடிசூடிய ராஜாக்கள், 6 முடிசூடாத ராஜாக்கள், 20 ராஜாக்கள். இவங்க தேவ ஜனங்கள் என்று தேவனால் ஏற்படுத்தின ராஜ்யங்கள் சொல்லப்படுது. கடைசி வரை அவனை கீழ்ப்படியாமல் பாபிலோனில் சிறைப்பட்டு போய் தான் முடியுது அந்த கதை, பைபிளுடைய முழு சரித்திரமும். ஆனால் இயேசு பிறக்கணும்னு பார்க்குறாரு. எங்கள் ஆதாம் ஏவாளா, காயினா, சேத்தா, ஏனோக்கா, சேமா, ஆபிரகாம் பார்க்கும்போது ஆபிரகாமில் தான் வராரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, யூதாலேருந்து தாவீது, இயேசு வராரு. நீங்கள் மத்தேயு 1ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா 14 தலைமுறையாக இருக்கும். ஆபிரகாம்லேருந்து தாவீது வரை 14 தலைமுறை, தாவீதிலிருந்து பாபிலோன் சிறைப்பட்டது 14 தலைமுறை, பாபிலோனில் சிறைப்பட்டதுலேருந்து இயேசு கிறிஸ்து வரை 14 தலைமுறை. இந்த பைபிளை எவ்வளோ படித்து ஆழமாக நீங்கள் பிரசங்கிக்கிறோ அவ்வளோ உங்களை உலகம் முழுதும் ஆண்டவர் கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த மலைகள் முழுவதும், இந்த தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும். நான் சின்னதான் ஊழியம் வந்தேன். சின்ன சர்ச்சில் 30 வருஷம் அடங்கியிருந்து சபை வேலைகள். அதுக்கப்புறம் சென்னையில், தமிழ்நாட்டில், இந்தியாவில். அப்புறம் தான் எடுத்தோன்னே வெளிநாடு போல படிப்படியாக கீழ்ப்படிதலும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமாய் ஊழியம் செய்தலாம் கர்த்தருடைய உயர்வை காண முடியும். அல்லேலூயா. அப்படி இந்த காரியங்கள் இருக்குது. அடுத்தது தேவ ஜனங்களுக்கு அப்புறம் பார்த்தா உலக ராஜாக்களுடைய ராஜ்யங்கள். அதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்படுகிற ஒரு காரியம். இது என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோனில் இருக்க ராஜா ஒரு கனவு காணுவார், அதை மறந்துடுவார். அப்போ தான் தானியேல் என்ன பண்ணுவார், அந்த கனவுடைய விளக்கத்தை சொல்லுவார். அது என்னென்னா, ஒரு சிலை, தலை எப்படி இருக்கும் சொல்லுங்கள், பைபிள் தெரியும்ல, பசும்பொன்னாக இருக்கும். இந்த பசும்பொன் என்றது என்னன்னா பாபிலோன் பேரரசு தான் அது. இந்த பாபிலோன் பேரரசை நம்ம எங்கே பார்த்தோம், ஜனங்களை அடிமைதனப்படுத்தி முதல் தேவாலயத்தை இடித்து எரிச்சு போடுறாருல நேபுகாத்நேச்சர், அந்த ராஜ்யம்தான் பாபிலோனுடைய அரசாட்சி. அதுதான் தங்கம். ரெண்டாவது வெள்ளி மார்பகம். இது யாருன்னா மேசியா, பெர்ஷியஸ். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈரான் ஈராக் ஒரு சாதாரண நாடு கிடையாது. ரெண்டாவது பெரிய சாம்ராஜ்யம். அவங்க காலப்போக்கில் அது உடஞ்சிது. உலகத்திலே வல்லரசு நாடு ஃபஸ்ட் எகிப்துலாம், அமெரிக்கா கிடையாது, லண்டன், ஆஸ்திரேலியா, யூரோப்லாம் கிடையாது. காலங்கள் மாறுது, யூரோப்லாம் உடைக்கப்பட்டது. அப்போ ஈரான் தான் பெரிய ராஜ்யம். அப்போனைக்கு பெர்ஷியஸ். இந்த ஈரான் எப்படின்னா, ஈரானு, துருக்கி, ஆப்கானிஸ்தான் அடித்தாங்க. அடிச்சோன்னா ஈரான் வந்தாங்க. இன்றைக்கி பெரிய வார் நடக்குது. அது 3ஆம் உலக போராக நடக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது வெண்கலம் வயிறு பகுதி. இது எதுனா கிரேக்க பேரரசு, மாவீரர் அலெக்சாண்டர் இருந்தார் இல்லைங்களா, உலகத்தை ஆளுகை செய்தார் பாருங்கள், இதுதான் அவருடைய ராஜ்யத்தை குறிக்கிறது. 4வது இரும்பு கால்கள். இதுனா ரோம் பேரரசு. இந்த ரோம் பேரரசை பற்றி உங்களுக்கு கட்டாயம் சொல்லும் போது இன்னொன்று சொல்லணும். இந்த பாபிலோன்ல செர்பாபேல் வரும்பொழுது தேவனுக்கு 2வது தேவாலயத்தை கட்டுறாரு, அதே எருசலேமில். அது எங்கே இடிக்கப்பட்டது தெரியுமா? இருக்காது. எப்போ இடிக்கப்பட்டது தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு பிறகு கிபி 70 ரோம் என்ன பண்ணுறாங்க, 2வது தேவாலயத்தை இடித்து போட்டுறாங்க. இதுவரை தேவாலயம் இல்லை. இன்றைக்கி எருசலேமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்குது. இங்கே எப்படி பாம்பேல எங்கேயோ உத்தரப்பிரதேசில் ராமர் கோயிலை இடித்து மசூதி கட்டினாங்கன்னு, அந்த மசூதியை இடித்து ராமர் கோயிலாக கட்டினாங்க அந்த கொரோனா டைமில். தெரியுமா உங்களுக்கு? கட்டிட்டாங்க. அவங்க ஒரு காலத்தில் கையை வைக்கும் போது பற்றி எரிஞ்சுது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மோடி வந்தோடனே மறுபடியும் அவங்க நினச்சது தான் சாதிச்சிட்டாங்க. அந்த பாபர் மசூதியை இடித்து இன்றைக்கி அங்கே என்ன பண்ணாங்க. அதே மாதிரி
இங்கே என்ன நடக்க போகுதுன்னா எருசலேமில், இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இது ஒரு வரலாறு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா அந்த மசூதியை இடிப்பாங்க. கட்டாயமாக அந்த மசூதியை இடித்து அந்த இடத்துல வந்து நடக்கிற பாம்பே அது வெடியும். எப்படியே இடிச்சுட்டு 3வது தேவாலயம் இப்போ கட்ட போகிறாங்க. இப்போ நான் காலைல யூடியூப்ல ஐயாட்ட காட்டினேன். இஸ்ரேலுடைய பிரதமர் போன வெள்ளிக்கிழமை என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே மேசியா வரப்போகிறாரு. இருங்க, கம்முன்னு இருங்க, நான் சொல்கிறேன் ஃபுல்லாக கேளுங்க. மேசியான்னு சொல்கிறது அவர் இயேசுவை சொல்ல, அந்தி கிறிஸ்துவ சொல்கிறாரு. அந்தி கிறிஸ்து வரப்போகிறான்ல அவனை சொல்கிறாரு. மேசியா தான் வந்துட்டு போயிட்டாரு, இனி ரகசிய வருகையில் தான் அவர் வரப்போகிறாரு. அவங்க இயேசுவை மேசியாவை ஏற்றுக்கல இது வரையும். இஸ்ரேலில் வந்து 3 இனம் வாழ்கிறாங்க. யூதர்கள், அரபியர்கள், இஸ்லாமியர்கள், கொஞ்சம் பேர் கிறிஸ்தவர்கள். இயேசு ஏற்றுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான். ஆனால் இன்னைக்கு எல்லாம் ரோமன் கேத்தலிக் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் மேசியா வரப்போகிறாரு, நாங்கள் 3வது தேவாலயத்தை கட்ட போகிறோம், அவர் உலகத்தை ஆளுகை செய்ய போகிறாருன்றான். யாரை சொல்கிறான்? நான் அதை வச்சுருக்கேன், அந்த வீடியோ. அவன் சொன்ன அந்த வீடியோ என் கையில் இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டுடைய வருகை கிட்ட வந்துடுச்சு. இப்போ கிட்ட வந்தோடனே நம்ம எப்படி இருக்கணும்? கண்ணி உள்ள புத்தி உள்ள ஸ்திரீ போல் எண்ணெயும் விளக்கோடு இருக்கணும். போய் படுத்து என்ன பண்ணிடக்கூடாது? தூங்கிடக்கூடாது. தூங்குங்க வீட்டில், ஆனால் ஆவிக்குரிய காரியத்தில் உங்கள் அனலாக இருக்கணும். நீங்கள் எரியணும் எப்போதுமே. பரிசுத்தத்திலையும் நீதி மேலும் பசுத்தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த 70ஆம் நூற்றாண்டில் தான் இந்த இரும்பு கால்கள் சொல்கிற ரோம் பேரரசு வந்து இடித்து போட்டாங்க. 5வது வந்து பார்த்திங்கன்னா இரும்பும் கல்லிமானான பாதம். இது எதை குறிக்குதுன்னா ஐரோப்பா தேசத்தை குறிக்குது. எது? இரும்பு களிமண் சொல்லும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா நேட்டோ நாடுகள் இருக்குது. நேட்டோ நாடுகள் தெரியுமா? அது பெரிய பட்டியல், அதில் ஷார்ட்டாக சொல்கிறேன். யுஎஸ்ஏ, யூரோப்பு, யூகே, இவங்க நேட்டோ நாடுகள். பிரிக்ஸ் நாடு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம ஆசியாவில். பிரிக்ஸ்னா என்ன மீனிங்னா, பி வந்து பிரேசில், ஆர் வந்து ருஷ்யா, ஐ வந்து இந்தியா, சி வந்து சைனா, எஸ்வா சவுத் ஆப்பிரிக்கா. இவங்க உருவாயிருக்கிறாங்க. இப்போ உலகத்தில் பெரிய வல்லரசு நாடு எது சொல்லுங்க பார்க்கலாம்? இப்போ நேட்டோவா பிரிக்ஸா? தெரிஞ்சு சொல்லுங்க, பரவாயில்ல. இது ஜென்ரல் நாலேஜ் தான், இது பைபிளோட சம்மந்தப்பட்டது தான். எது இப்போ பயங்கர பவர்ஃபுல்லு? நேட்டோவா பிரிக்ஸா? புரியல. பிரிக்ஸ் தான் வல்லரசு நாடு. ஏன்னா சைனாக்காரன் கொடுத்துருக்க கடனை அமெரிக்காக்காரன் திருப்பி கொடுக்காத அளவுக்கு கொடுத்துருக்கான். ஒரு காலத்தில் அவன் ஏழையாக இருந்தான், இன்றைக்கி அவனை பேர் வல்லரசு யாரும் கிடையாது. ஜப்பானெல்லாம் தாண்டி டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டான். அவன் அணு ஆயுதத்தையும், ரஷ்யா அணு ஆயுதத்தையும், வடகொரியா கிமுடி அணு ஆயுதத்தையும், இந்தியா அணு ஆயுதத்தையும் எடுத்து அடிச்சோன்னா அமெரிக்கா ஒரு வாரத்தில் அமெரிக்கா படத்திலே இருக்காது. வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா 2 கண்டமே காலி ஆகிடும். அவன்கிட்ட இருக்கிற இப்போ அணு ஆயுதத்தோட நம்ம பவர்ஃபுல் ஆகிட்டோம். இப்போ வளர்றான் ட்ரம்மு என்ன பண்ணால் ஈரானை கையை வச்சலான்னு நினச்சிட்டான். இப்போ இந்தியா போய் உள்ளே இறங்குது ஈரானுக்கு சப்போர்ட்டாக. இப்போ வந்து ரஷ்யா போய் இறங்குது, சைனா போய் சப்போர்ட் பண்ணுது. இப்போ கிம் என்ன பண்ணுறான், நானும் ஆயத்தை ஃபுல்லாக அனுப்புகிறேன், அமெரிக்கா காலி பண்ணுறான்றான். இதெல்லாம் அனுப்புது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை மனிதர்கள் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி அணு ஆயுதம் போனாலும் இஸ்ரேலை அழிக்க முடியாது. அதுக்கு அல்லேலியா சொல்லுங்க, அல்லேலியா. ஏன் இஸ்ரேலை அழிக்க முடியாதுன்னா, இஸ்ரேலில் என்னதான் அந்தி கிறிஸ்து வந்தாலும் அவனுக்கு ஒரு சில காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அந்த காலங்களுக்குள்ளே இப்போ போயிடலாம். இப்போ அந்த காலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது கிருபையின் காலம். இப்போ என்ன காலத்தில் இருக்கோம்? கிருபையின் காலம் எப்போ ஆரம்பிச்சது? கிருபையின் காலம் எப்போ ஆரம்பிச்சது? இப்போ பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வந்து 400 வருஷம் கேப் இருக்குது. இது நம்ம பைபிளில் நீங்கள் படிக்க முடியாது, ஹிஸ்டாரிக்கலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஆழமான தல்லாகமத்தில் இருக்குது. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் 400 வருஷம். இயேசு பிறக்கணும்னு காத்துட்ருக்காங்க. சகரியாவுக்கு குழந்தை இல்லை, எலிசபெத் குழந்தை இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு. அவன் நம்பலன்னா அவன் வாய மூடிடுறாரு. அப்போ பாருங்கள், அப்போ வந்து எலிசபெத்துக்கு 6 மாதம் குழந்தை. இப்போ கன்னிமரியாள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு என்ன பண்ண போகிறாரு? இயேசு ஒருத்தர் பிறக்க போகிறார். இயேசு என்று சகல பாவங்களையும் மன்னிக்கிறவர். இம்மானுவேல்னா பாவத்து நிமித்தம் பிரிஞ்ச நம்மளை அவர் ரத்தத்தினால கழுவி மீட்டெடுத்து நம்ம இணைக்க போகிறவர் பிதாவோடு. அடுத்தது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகப்பட்டவர், அபிஷேகம் பண்ணுகிறவர். மேசியா, அவர் யாரு? மேசியானா தீர்க்கதரிசின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அடையாளங்களை அவருக்கு பேரை சொல்றாங்க. இல்லையா? இந்த இயேசு இந்த உலகத்தில் பிறந்தோடனே நடந்த காரியம் என்ன தெரியுங்களா?
அது 4000 வருஷமும் நடக்காதது 2000 வருஷத்துக்கு என்ன நடந்ததுன்னா 15ஆம் நூற்றாண்டில் புரட்சி ஏற்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. 17ஆம் நூற்றாண்டில் புதிய நாடுகளை கண்டுபிடிச்சாங்க. 18ஆம் நூற்றாண்டில் அறிவியலை கண்டுபிடிச்சாங்க. 19ஆம் நூற்றாண்டில் சுதந்திரத்தை பெற்றாங்க. 20ஆம் நூற்றாண்டில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. இது அந்த 4000 வருஷத்தில் இதெல்லாம் இருந்துச்சா? இல்லை. உலகத்தையே ஆளுகை செய்த லண்டனை போய் கேட்குறாங்க எல்லாம், நீங்கள் எப்படிங்க உலகத்தையே ஆளுகை செய்தீங்க? இந்தியாவே லண்டன்கிட்ட அடிமையாக இருந்தது, பிரிட்டிஷ்ட. அப்போ அவங்க சொன்னாங்க, எலிசபெத் ராணி இப்போ தான் இறந்தாங்க, சொன்னாங்க, ஏங்க நாங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்யல, தங்கத்தட்டில் பைபிளை கொண்டு வந்து இவர் தான் ஆளுகை செய்ய வைத்தார். அல்லையா? யார் ஆளுகை செய்ய வச்சது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. முதலாம் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் இழந்த ஆளுகையை 2ஆம் ஆதாம் என்று பவுல் சொல்ற இயேசு கிறிஸ்து ஏதேன் தோட்டத்தில் போய் ஜெபித்து பாடுகளை உணர்ந்து வேர்வை ரத்தியமாய் வெளியிட்டு கொல்கதாவிலே மரித்து 40 கொண்டு குறைய வாரநாள் அடிக்கப்பட்டு கைகளால் கால்களால் ஆணிகள் கடாவப்பட்டு நெத்தியில முன்முடி சுட்டி அவர் மறிச்சிட்டாரா மறிக்கலையான்னு சொல்லி விழாவில் குத்தும் போது தண்ணீரை ரத்தம் போடும் போது அதில் ஒரு சேவனுக்கு ஒரு கண்ணு சரியாக தெரியாது. அவனுக்கு அந்த தண்ணி பட்டு என்ன ஆயிடுச்சு? கண்ணு தெரிஞ்சது. 3 வருஷம் ஊழியத்தில் 37 அற்புதத்தை இயேசு செய்தாலும் இன்னைக்கு கோடாக்கோடி அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடக்குது. இல்லையா? அவர் பேரை சொன்னால் பேய் அலறும், அவர் பேரை சொன்னால் தரித்திரம் நீங்கும், அவர் பேரை சொன்னால் கடன் நீங்கும், அவர் பேரை சொன்னால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இயேசு என்ற நாமம் பிலிப்பியர் 10:11 சொல்லுது, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் யாருடைய நாமம்? வாசிக்க வேணாம், இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இந்த நாமத்துக்கு வானோர் போதத்தோர் யாவருடைய முழங்காலும் முழங்காட வேண்டும். இப்போ கடைசி காலத்துக்கு நம்ம வந்துட்டோம். 3ஆவது தேவாலயம் கட்ட போகிறாங்க, அந்தி கிறிஸ்து வர போகிறான், உலகத்தில் இரும்பு களிமண் என்ற நேட்டோ பிரிக்ஸ் சேர போகிறாங்க. இப்போ பெரிய யுத்தம் நடக்க போகுது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அந்தி கிறிஸ்துடைய பகிரங்க வருகை வரும். உலகத்துக்கு ராஜாவாக வந்து உட்காந்துருவான். 2வது இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வரும். நான் திருடனை போல வருவேன்னுவார். அப்போ தான் புத்தி உள்ள கண்ணி எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, இல்லை கைவிடப்படலாம். ஒருவேளை வீட்டில் மனைவி இருப்பாங்க, புருஷன் இருக்க மாட்டார், இல்லை புருஷன் இருப்பார், மனைவி இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு அன்னைக்கு தெரிஞ்சிடும். எப்போ தெரிஞ்சிடும்? ரகசிய வருகையில். அப்புறம் அடிபட்டு மிதிப்பட்டு அந்தி கிறிஸ்துவை உதப்பட்டு 3 வருஷம் உபத்திரம், 3 வருஷம் மகா உபத்திரத்தில் இரட்ட சாட்சிகள் இறங்கி வந்து 1500 நாள் அவங்க உபதேசம் பண்ணி கல்னால் அடிக்கப்பட்டு புழு புழுத்து மறுபடியும் அவங்க உயிர் தெரிந்து எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அந்த 7 வருஷம் உபத்திரத்துக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய யாரோட வான சேனைகளோட வந்து லூசிபரோட சண்டை போட்டு அவங்கள அடித்து பாதாளத்தில் போட்டு இதே உலகத்தை புதிய வானம் புதிய பூமி ஆக்குவார். இல்லையா? இங்கே 1000 வருஷ ஆட்சி செய்யும் போது அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்து இங்கே நடக்கும். இங்கே புலியும் மானும் ஒன்றா விளையாடும், எதுவுமே ஒன்று அடித்து சாப்பிடாதுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சைவமாக்கிடுவார், அசைவமாக்க மாட்டார். எல்லாம் அசையும், ஆனால் என்ன பண்ண மாட்டார்? எல்லாம் வெஜிடபிள் ஆக்கிடுவார். அல்லையா? அந்த கொடூரம், அந்த மோசமானது எதுவுமே இருக்காது. எல்லாமே தேவனை போல மாறிடுவாங்க. தீமைன்றதை வேரோடு எடுத்துடுவார். இந்த பிசாசு தானே அது காரணம், அவனையும் வேரோடு பிடிக்கிடுவார். அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பில் என்ன ஆகும்னா அங்கே தான் நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இவர் என்ன பண்ணார், எது பண்ண, நித்திய நரகம் நித்திய பரலோகம். எதை வச்சு ஆண்டவன் நியாய தீர்ப்பான்னு பைபிளுக்கு தெரியுமா? மத்திய 25ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. அவருடைய நியாய தீர்ப்பு எதை வச்சிருக்கு பாருங்க, அது அன்பு தான் இருக்கும். சேர்க்கப்படுவார்கள். எங்கன்னா அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பாரு, நியாயம் விசாரிக்க எல்லா ஜனங்களும் வந்து முன்னாடி நிக்கணும். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து. அதுக்கு என்ன அர்த்தம்னா, செம்மறியாடுனா கீழ்ப்படிஞ்சது, வெள்ளாடுனா கீழ்ப்படியாத. அப்ப செம்மறியாடை வலது பக்கமும் கீழ்ப்படியாத வெள்ளாடை இடது பக்கமும் பிரிக்கிறார். வாசிங்க. செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்.
வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அல்லேலூயா. கொல்லிமலை அடிவாரத்தில் சேந்தமங்கலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே அப்போ பிராண்ட் அம்மா டி மார்லின்லாம் விசாரிக்க வந்தாங்க பேப்டிஸ்ட் மூலிமா. இப்போ அவங்களாம் இல்லை, அங்கே ஒரு ஓல்டேஜ் நடத்தலை யாருமே. அதுக்கப்புறம் ஒரு ஐயாவும் நானும் அவரோட இணைஞ்சி நடத்துகிறோம். இப்போ அந்த ஓல்டேஜில் 85 பேர் இருக்கிறாங்க. கண்ணு தெரியாதவங்க, நடக்க முடியாதவங்க, படுத்த படுக்கையில் டாய்லெட் போகிறவங்க, அதுக்கப்புறம் கை கால் விழுந்தவங்க அநேகர் இருக்கிறாங்க. இப்போ அந்த 85 பேருக்கும் கர்த்தருடைய கிருபையினால் சாப்பாடு போட்டு பராமரிக்கணும். ஆனால் அதில் நிறைய பேர் வந்து ஏழைங்க கிடையாது, கோடீஸ்வரங்க தான். அங்கே வந்து கவுண்டர்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். மற்ற ஜாதியும் இருக்காங்க. எதுக்கு இதை குறிப்பிட்றேன்னா, இதை நடத்துகிறவர் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி, ஜோசப் என்றவர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தான் தகப்பனை வச்சு சோறு போடுறதில்ல, ஒரு எஸ்சி இடத்துல போய் நீ எப்படி சாப்பிட்ற அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. எதுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் அன்பை காட்டுறாங்க. ஜோசப் என்றவர் ஒரு கிறிஸ்தவர். இது ஒரு ஜாதியை குறித்து நான் விளக்கவும் அதை குறித்து குறிக்கவோ சொல்லலை. ஜாதிகள் முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் ஜாதியே கிடையாது. நீங்கள் மலேசியாவிலேயோ சிங்கப்பூர்லேயோ அமெரிக்கா கனடா எந்த நாட்டுக்கு போனாலும் ஜாதினா என்னன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? இந்த ஜாதின்றது பிராமணர்கள் சூழ்ச்சி செய்து நம்மை அவங்களுக்கு அடிமையாக்கி அவங்க தலையிலையும் சிலரை காலுக்கிடவும் சிலர் அதுக்கு நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டான். அவன் சகுனியாக இருந்தான் ராஜாக்களுக்கு. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்து கோயிலெலாம் கட்டப்பட்டது. இந்த இந்து கோயில் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நான் சொன்ன பாருங்க, அந்த பாபிலோன் கோபுரத்தை கட்டி நின்னான் பாரு நிம்ரோத், அவனுடைய மகன் ஈஸ்டர், அவனை தான் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனை கும்பிட்டு தான் முதல் விக்கிரகம் ஆரம்பிக்குது. இது எங்கே வரையும் வருதுன்னா, அந்த எகிப்தில் ராஜாக்களை கும்பிட்ற ஒரு காலியம் நேபுகாத்து நேச்சர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ராஜாவை பொருசலையை கும்பிடுங்க, அந்த சிலையை கும்பிடுங்கன்றாங்க. தானியேலை சொல்கிறாங்க, இவங்களை யாருமே கும்பிடல, கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று அவங்க மனம் மாறினாங்க எல்லாம். அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இந்த விக்கிரக ஆராதனையில் தான் ஆபிரகாமே வராரு. அவங்க அப்பா தேராக்கூடிய பிஸ்னஸ் என்னன்னா, விக்கிரகங்களை செய்து விற்பார். இந்த விக்கிரகங்கள் எப்படி இருக்கும்னா, எல்லாம் கத்தி கடப்பாரு, நம்ம பார்த்துருக்கோம்ல, 10 கை 6 கை பெரிய பெரிய நாக்கு அப்படி இப்படின்னு அது அப்பயே பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு நிற்கும் போது இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிருக்காரு, இந்த ஆள் மண்ணை குழைச்சி இதை செய்கிறான், இதே மண் இது எப்படி மனுஷனை காப்பாற்றும், இந்த ஆளுக்கு ஒரு புத்தியை சொல்லணும்னு ஆபிரகாம் நினச்சி என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒரு கட்டை வச்சு நிற்கிற ஒரு சிலையை விட்டுட்டு மற்ற சிலையெல்லாம் போய் ஆபிரகாமே உடச்சி போட்டுட்டார். இது பைபிளுடைய சரித்திரம். இது எல்லாத்தையும் உடச்சி போட்டோன்னே இவங்க அப்பா வராரு, இவர் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு. என்னடா எல்லாம் சிலையும் உடஞ்சிருக்குது, யாரா உடச்சா, அவனை பார்த்துக்க சொன்னேன்னு. நீங்கள் வேறப்பா, நான் எவ்வளோ சொல்ல இந்த கொம்பு வச்சு நிற்கிதுப்பா இந்த சிலை, இது போய் என்ன பண்ணிச்சு, மற்ற சிலையெல்லாம் உடச்சிச்சு. அது நான் மண்ணுனால செய்ததுடா, அது அப்புறம் உடைக்க முடியும், அதுக்கு உயிர் இல்லை, காது கேட்காது, பார்க்க முடியாது, பேச முடியாது. அப்போ அவன் சொல்கிறான், இது எப்படி மக்களை காப்பாற்றும், இதை கொண்டு போய் கும்புறான், அவளை எவ்வளோ முட்டாளாக நீ மாத்துற அப்படின்னு சொல்லி திராவிடர்களாக இருந்த நம்மை விக்கிரகங்களை கும்பிட சொல்லி ஆரியர்கள் கொண்டு வரும்போது அவனுடைய சூழ்ச்சியில் இந்த ஜாதிகளை கொண்டு வந்துட்டாங்க. அதனால் விக்கிரகமும் பொய், ஜாதியும் பொய். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஜாதி இல்லையா. நம்ம அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண் பெண்ணெல்லாம் கிடையாது, இந்த ரேப்சர், நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஏன் ஆணும் பெண்ணும் இல்லைன்னா, வசனம் சொல்லுது, ஒருத்தன் போய் ஏசுகிட்ட போய் கேட்குறான், ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே ஒரு 5 சகோதரர்கள் இருந்தாங்க, ஒரு பொண்ணு போய் முதல் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். இந்த கதை எத்தனை பேர் தெரியும்? ஓமை. ஒருத்தன் கேட்குறான், இது ஓமை கூட இல்லை, உண்மையாக கேட்குறான். ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், அவன் செத்தாரான், 2ஆவது கல்யாணம் பண்ணுறான், செத்தாரான், 3 5 பேரும் ஆகிட்டான். பரலோகத்தில் போய் யாருக்கு அவன் புருஷனாக இருப்பான், அவன் பைபிளில் கேள்வி கேட்பான். இவன் போய் ஏசுட்டு என்ன கேள்வி கேட்குறான் பாரு, 5 பேருக்கு பரலோகத்தில் யாருக்கு பொண்டாட்டியாக இருப்பான்றான். எப்பா அங்கே கொள்வனையும் இல்லை, கொடுப்பனே இல்லை, அங்கே போய் யாரும் எதோ நினைக்க முடியாது. நான் சமீபத்தில் நானே ஒரு தாட்டுக்குள்ளே போயிட்டேன். என்ன தாட்டுன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சொந்தக்காரங்களாம் இறந்துட்டாங்க. என்னை வளர்த்த பாட்டி, அவங்க அம்மாவையே பார்த்துருக்கேன் அவங்க, அதுக்கப்புறம் என்னை வளர்த்த சித்திங்க, அப்புறம் எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. என்னை ரொம்ப நேசிக்கிற எங்கள் சித்திங்க நிறைய பேர் நல்லவங்களும் இருக்கிறாங்க, நிறைய நல்லவங்க செத்துட்டாங்க. இப்போ எல்லாம் கெட்டவங்க தான் இருக்காங்க என் சொந்தக்காரங்க. அவங்களாம் மனம் மாறணும், ஆண்டவர் ஏற்றுக்கிறோம் இல்லையா. அப்போ நான் இதை பற்றி வருத்தப்படுறேன், என்ன ஆண்டவரே, ஆனால் எல்லாம் ஆண்டவருக்குள்ளே இறந்துருக்காங்க, அதான் பெருமையான விஷயம். அப்போ நான் நினைக்கிறேன், என்ன ஆண்டவரே, நான் ரொம்ப நேசிக்கிறவங்கெல்லாம் இறந்துட்டாங்களே,
இனி போய் நான் யார் மூஞ்ச போய் பார்க்கறது, யாரை போய் நேசிக்கிறது, என் அன்பா நேசிக்க ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நல்லதுனப்பா, நல்லதானே. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நேசிக்கிறவங்களாம் பரவத்தில் இருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் அங்கே போய் நான் சித்தி பாட்டி அம்மான்னு உரிமை கொண்டாட முடியாது. எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தான். அவர் தான் நமக்கு தாய், தகப்பன், சகோதரர், சகோதரி, நெய்பர், ரிலேஷன், எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. பாடலை பாடுவோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை, அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறி கொண்டாரே. வெறுமையானதை இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை, ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வாக்கு தந்ததை கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரு. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தத்த கானானை கையளித்தாரே. ஆமென். ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்டோ ஆமென். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. இன்னும் எனக்கு பேச விருப்பம், ஆனால் நேர காலம் இல்லாத காரணத்தினால நான் இதுவரை பேசியதை, கர்த்தர் பேசிய வார்த்தையை நீங்கள் இதை அதிகமாக ஆழமாக தியானித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் முக்கியமானது. போதகர் ஐயாவோடு இணைந்து அநேக ஆத்துமாக்களை சீக்கிரமாக ஆராதனைப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு இப்போ ஒரு போட்டி நடக்குது. ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் நடக்கிறது இல்லை, ஆண்டவருக்கும் பிசாசுக்கும். பிசாசு என்ன பண்ணுறான், தமிழ்நாட்டை அப்படியே அழிக்கிறது. ஏகப்பட்ட டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுங்க, ஏகப்பட்ட பிரச்சனையை உண்டாக்குங்க, ஜாதி கலவரத்தை உண்டாக்குங்க, ஒன்றும் இல்லாத பிரச்சனைலாம் உண்டாக்கி விட்றான். ரெண்டாவது நார்த் இந்தியாவில் ஒரு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனையை உண்டாக்கி சீக்கிரமாக நரகத்துக்கு கொண்டு போய் பார்க்குறான். ஆனால் ஊழியத்தில் தான் நம்ம பரலோகத்தில் சேர்க்க முடியும். அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம சேர்க்க முடியும். அதனால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஜெபிங்க. ஆண்டுடைய வருகைக்கு புத்தியுள்ள கன்னியாய் காத்திருங்க. இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் படி நீங்கள் அறிந்து கொண்டு வேதத்தை அதிகமாக ஆராய்ந்து படித்து அதை நேசிங்க, ருசிங்க. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் அதில் வளர முடியும்.
கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த லாஸ்ட் டேபிளில் உட்காந்துருக்கும் போது அவர் சொல்கிறாருப்பா, இனிமேல் நான் இந்த திராட்சை சாட மாட்டேன், ஏன்னா என் மரணத்துக்கு அப்புறம் அது ரத்தமாக மாறிடும், இது பிக்கப்பட்ட என் சரீரமாகிடும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சொல்கிறாரு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லி காட்டி கொடுக்க போறோன்னு அவர் காட்டி கொடுக்கல. யூதாஸ் தான் சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கு பேதரே போட்டு தள்ளியிருப்பார். அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மேய்ப்பில் ஆடுகள் சிதறப்படும், நான் கட்டப்படுவோம் அடிக்கப்படுவோம் போகிறேன்றாரு. உடனே பேதர் சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுக்காக நான் கட்டப்படுவோம் அடிக்கப்படுவோம் நான் வருவேன்றாரு. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல சேவல் கூவி தான் எல்லாரும் எழுப்போம், அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடுவ, என்னை மறுதளிச்சு கூவிடுவாடான்றாரு. ஆனாலும் அவன் மறுதளிப்பான்னு தெரிந்தாலும் அவனை தலைவனாக்கினார். அல்லேலூயா. அவனுங்கெல்லாம் சேர்ந்து குசு குசுன்னு ஒன்று பேசுகிறானுங்க. இதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் அன்பான சீசன் எப்போதையும் மார்பில் சாஞ்சிட்டு பானே, இந்த யோவானை குறித்து என்ன சொல்கிறீங்க, நான் வரும் வரை அவன் இருந்தான் உனக்குண்ணா அப்படின்றாரு. அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாருமா, ஒன்று சிலுவை கீழே அவன் நின்றுட்டு இருந்தான். அவன் எவன் இருந்தானோ இல்லையோ, யோவான் சிலுவை கீழே நின்றுதான். அவங்க அம்மா இருந்தாங்க, இதோ உன் தாய் இதோ உன் மகன்னாரு. இன்னொன்று பத்மதீவில் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ரெவலேஷன் ஃபுல்லாகவே யோவான் தான் இருந்தார். பரலோகம் எப்படி இருக்குன்றது, கோத்திர பிதாக்கள் நாமங்கள் என்ன இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நாமங்களை பற்றி சொல்லலை, அது ஒரு ஆழமான காரியம், அதுவும் இருக்குது. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தை, இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன், சபையாருக்கு நன்றி. தேங்க்யூ பாஸ்டர். அமேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் அழகாக சொன்னதான காரியத்தை